Hi friends, welcome to Revathi Pooja Lifestyle. In the video la nam enna paaka porana na murugarku vandu kirtiga valibaadu eppadi pannirukradho adhe mari thingakkalamiyum chevakkalameyoda routine work பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட் வீடியோல காட்டியிருப்பேன். ஊர்ல இருந்து எங்க மாமனார் வந்திருந்தாங்க. அவங்க காய்கறிலாம் எடுத்துட்டு வந்ததை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் எடுத்து எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரேல வைக்கிறதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். கிச்சனில் சாப்பிட்ட பிளேட்லாம் அப்படியே இருந்தது. அதே மாதிரி கிச்சனில் கவுண்டர் டாப் கூட இருக்கிற வெசல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அதே மாதிரி சண்டே வந்து நான்வெஜ்ஜும் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கிச்சனை வந்து கொஞ்சமாக கழுவியும் விட்டு இருந்தேன். நான் சண்டே நைட் எப்போவுமே நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பையும் கிச்சனை வந்து துடைக்கிறதாகட்டும் இல்லைன்னா கழுவி தள்ளிடுவேன். அன்னைக்கு கொஞ்சம் பசங்களுக்கு புக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுனால அது பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ணிக்கலான்ட்டு விட்டதுனால தான் நான் மண்டே பண்ணியிருந்தேன் அந்த வேலையை. பசங்க போகிறதுக்கு முன்னாடியே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். நான் காலையில் அரௌண்ட் ஒரு 4 o'clock ஏஞ்சி மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரத்தெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் ஒரு சில திங்ஸை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன திங்ஸ்னால், இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒய்ஃப் வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க ஹஸ்பண்டை. அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் அட்லீஸ்ட் ரிப்ளைனா பண்ணணும். என்ன ரிப்ளை பண்ணணும்? முடியும், முடியாது, இது எதுக்கு, அட்லீஸ்ட் கொஷின்னா கேட்கணும். எதுவுமே கேட்காம மௌனமாக இருந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். ப்ளீஸ் யாராவது இந்த வீடியோ ஜென்ஸ் பார்க்குறதா இருந்தால் அவங்க பேசுனாங்கன்னா, ஒய்ஃப் பேசுனாங்கன்னா அட்லீஸ்ட் ரிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒன்று விஷயத்த சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எப்படி நாங்கள் எல்லாமே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அப்படி இல்லைனாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆகும். அதுக்கப்புறமா அவங்க வந்து பசங்களை பார்த்துட்டு லைஃப்பை வந்து ரன் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே இந்த ப்ராப்ளம் பற்றி ஷேர் பண்ணுவாங்க. அதை தான் நான் வீடியோவாக நான் வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வெற்றிலை தீபம் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதனால் 6 வெற்றிலையும் காம்பை கிள்ளிட்டு நுனியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றிருந்தேன். நான் ஒரு 7 o'clockலாம் பூஜையெல்லாம் பண்ணி முடித்தேன். அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி என்னென்ன ஒர்க் இருந்தது உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவிலே நான் போட்டிருந்தேன். நான் அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணவே இல்லை. நான் ஷார்ட் வீடியோ எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி லாங் வீடியோக்கும் ரெஸ்பான்சிபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதையும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன்.